வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். நாட்டில் 25 கோடி பேர் வறுமையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரின் தொடக்கமாக கூட்டுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், வருமான வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை 3 கோடியில் இருந்து 8 கோடியாக உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார். ஆண்டின் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்க வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு செங்கோல் ஏந்தி வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் இருந்து அனுப்பப்பட்டு புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் வைக்கப்பட்டிருந்த செங்கோலை பணியாளர் ஏந்தியபடி செல்ல வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் தமது உரையை வாசிக்க தொடங்கிய திரௌபதி முர்மு நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் முதல் முறையாக உரையாற்றுவதாக கூறினார். மக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பான அயோத்தி ராமர் கோயில் கட்டுமானம் நிறைவு பெற்றுள்ளதாக கூறினார். அப்போது பாஜக உறுப்பினர்கள் மேசையை தட்டி ஆரவாரம் செய்தனர். தொடர்ந்து பேசிய அவர், ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற இலக்குடன் செயல்பட்டு வருவதாகவும் உலகளவில் இந்தியா கம்பீரமான வளர்ச்சியை பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் ஏழ்மையில் இருந்து மீண்டுள்ளதாகவும் மீதமுள்ள ஏழை மக்களையும் ஏழ்மையில் இருந்து மீட்டெடுக்க முடியும் எனவும் குடியரசுத் தலைவர் முர்மு நம்பிக்கை தெரிவித்தார். 80 கோடி குடும்பங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவதாகவும் விவசாயிகளுக்கு வங்கிகள் மூலம் வழங்கப்படும் எளிதான கடன் 3 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். உலகளாவிய நெருக்கடிகள் இருந்தபோதும் பணவீக்கம் கட்டுக்குள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் நம் நாட்டின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் குறித்து உலகம் முழுவதும் பெருமையாக பேசப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். 1200 கோடி அளவுக்கு UPI பண பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் கீழ் 18 லட்சம் கோடி ரூபாய்க்கு பரிவர்த்தனைகள் நடைபெற்று சாதனை படைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். உலகளவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியாவின் பங்கு 46 விழுக்காடாக உயர்ந்துள்ளதாகவும் வளர்ச்சியடைந்த நாடுகளில் கூட இத்தகைய நவீன டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் இல்லை எனவும் திரௌபதி முர்மு தெரிவித்தார். வருமான வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை 3 கோடியில் இருந்து 8 கோடியாக உயர்ந்துள்ளதாகவும் GST வரி செலுத்துபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து உள்ளதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் வங்கிகளின் வாராக்கடன் 4 விழுக்காடாக குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியா உலகின் 2வது மிகப்பெரிய கைபேசி உற்பத்தி செய்யும் நாடாக வளர்ந்துள்ளதாகவும் தமிழ்நாட்டில் பாதுகாப்புத்துறை உற்பத்தி வழித்தடம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு பாஜக அரசு மீண்டும் முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்த பிரதமர் மோடி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தின் புதிய உச்சங்களை தாண்டி நாடு முன்னேறி வருவதாக நம்புகிறேன் என கூறினார். குடியரசு தின விழா அணிவகுப்பில் மகளிர் சக்தியின் வலிமை பறைசாற்றப்பட்டிருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் உரை, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய இருப்பது ஆகியவை மகளிருக்கான சக்தி என்பதை எடுத்துக்காட்டுவதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டார். பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கடைசி கூட்டத்தொடர் என்பதால் இதனை யாரும் புறக்கணிக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்ட பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபடுபவர்களை வரலாறு நினைவில் வைத்திருக்காது என விமர்சித்தார். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று வந்த பின் பாஜக அரசு முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.